இவ்வளவு துணிச்சலா வந்து தாயினுடைய பாயத்துள்ளாரே ஆளை பிடித்து உழைக்கும் ஆளை வார்த்து உழைக்கும் எழுந்திரு மகனியே கண்கொள்ளா காட்சி என் தந்தையோ பெற்ற நாயக்கன் என் தாயோ குண்டல சக்தி இருவருக்கும் தோன்றப்பட்டேன் கல்வி காத்தான். சரி, கல்வி காத்தாங்க இந்த இடத்துல உனக்கு நாட்டு மக்கள் குயகத்தை வெற்றி வையுங்க என்று இந்த காட்டை அழித்து நிலமா பிரித்து செய்யலான்னு வந்தேன். நீ பிறந்த இடம் பதவிக்கு காட்டை கிடத்தி நிலந்திருத்தி உடுமையில் உண்டு செய்து அந்த காட்டிலே அம்மா ஒன்னே
அடர்ந்த காட்டிலே வாழும் செங்கல் மேடையிலே இப்படி அசுத்தமாக இருப்பதற்கு காரணம் இருந்த போதில் அம்மா பேரும் புகழோடு இருக்கின்ற உங்களுக்கு அம்மா இந்த நல்ல கேள்வி கேட்டாய். என்ன அழகியா தெரிஞ்சு கிடக்குறம்மா. செங்கல் மேடையாக இருந்து பழஞ்சலம் கழித்திருக்கின்றது பறவைகள் சுத்தம் செய்து அலங்கரித்து இப்படி கிடக்குறீங்க. போல வேட்டையாட வருவாங்க. இப்படி இருக்காங்க. உன்னை விட அபிஷேகம் ஆராதனை செய்து என்ன அழைத்து கூப்பிட்டு என்னமா ஆலயம் கட்டுறது எப்படி ஆலயம் இல்லாம எப்படி மாதிரி பண்ணுவாங்க. நான் கட்டுறமா ஆலயம் சொல்லுவாங்க. ஆலயம் கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டுவார்கள். ஆமா கட்ட முடியாதான்னு சொல்லுவேன். உன்னால முடியாதான்னு சொல்லுவேன். சொல்லி கட்டுவாங்க. பாதி கட்டத்தோடு அப்படியே மட்டும் நீ வந்து கேட்போம். ஆலயம் நிக்காது. எத்தனையோ பேர்கள் வந்த கட்டின போது இந்த ஆலயமாகப்பட்டு இருக்கவில்லை. நிக்காது. ஆகினாலே எனக்கு ஆலயம் நிற்காமல் எத்தனையோ பேர்களை கண்டு ஓடிவிட்டார்கள். சிறு மரணாச்சே. சந்தோஷம் கொண்டு நான் என்ன கேட்கிறேன் என்றால் எனக்கு ஆலய நீ கட்டுங்க. எத்தனையோ வீரர்கள் சூராதி வந்தாலும் இந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை. நான் கட்டமா உன்னாலே முடியாது. ஆலயம் முடியாது. திறமையில போவாங்க. அருள் இருந்தா நாளையத்தை கட்டுறோமா. யாரா வந்தாங்க இந்த வாசனை சொல்றாரு. யாருமே வந்து இந்த மாதிரி சொன்னது கிடையாது. அவனை கட்டுவானோ பாயில் இடிஞ்சு ஓடுவானோ. அருள் இருந்தா கட்டுறமா. அப்ப என் அருள் இருந்தா நீ கட்டுவியா? கண்டிப்பா கட்டுறமா. என்
என்றைக்கு உனக்கு இருக்கும் ஆலயம் கட்டு பார்ப்போம். எப்படி கட்டணும்? அதாவது இந்த ஆலயம் கட்ட வேண்டுமே சாதாரண முடியாது. இரவும் பகலும் 60 நாழிகை. 60 நாழிகை. ஆமா, இது தெரியாதான் போட்டு ஓட்டாலும் வந்தான். ஆமா. இரவும் பகலும் 60 நாழிகை. அது பகல் 30 தள்ளிவிடு, இரவு 30 நாழிகை. அதில் இருக்க முடியாது 15 நாழிகை தள்ளிடணும். மீண்டும் இருப்பது 15 நாழிகை தான். 15 நாழிகை. அந்த 15 நாழிகை விடுவதற்குள்ளாகவே இந்த ஆலயத்தை நிலைநிறுத்தி எனக்கு சுசைக்கம்பம் நடத்தி எனக்கு கும்பாபிஷேகம் செய்வோம். முடியுமா? முடியுமா? மொத்தம் 60 நாழிகை, 60 30 நாழிகை பகல் போக மீண்டும் இரவு 30 நாழிகையிலே 15 நாளைக்குள்ளாக. ஆமா ஆமா. எது எடுக்கணும்? 15 நாழிகை இப்படி ஆலயத்தை நிலைநிறுத்த முடியும். ஆமா. புரியுமா? அதனால நிச்சயம் கட்டுகின்றேன். ஊரும் அளவு வரையும் கடற்கரை எடுத்து ஆலயத்தை நான் 15 நாளிகளை கட்டி முடித்து விட்டேன். ஆலயம் கட்டிட்டீங்க. இது மாதிரி காட்டினா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டலாம். இந்த கருணையாருக்கு வாடி வாடி பொழிய முடியாத காமாட்சியாகவும் மதுரை மீனாட்சியாகவும் காசி விஷாலாட்சியாகவும் சக்தி ஒரு சமயம் பரவாக தோற்றமளிக்க முடியாதவர்களுக்கு ஆலயத்தை கட்டிவிட்டாய். ஆலயம் கட்டியது பெரிதல்ல, ஒரு நிபந்தனை. என்னம்மா? ஆலயம் கட்டிவிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருமா? அதற்கென்று விரதங்கள் நிறைய இருக்கிறது. இந்த ஆலயம் கட்டிவிட்டால் மட்டும் போதாது. அதை வடக்கே வெகு தூரம், வடக்கே வெகு தூரம் ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டேன். பொழுது விடிவதற்குள்ளாகவே வெகு தூரம் செல்ல வேண்டும். ஆமா, வாழுராயப்பட்டினம். சரிம்மா. அங்கே வாழுராயப்பட்டினத்திலேயே வன்னிமர பெருமை இருக்கிறது. அது ஈசான முனிலே வன்னிமர பெருமை இருக்கிறது. அந்த நாட்டுக்கு அந்த வன்னிமரம் தான் பெருமை. அந்த வன்னிமரத்தை வேரோடு அசைத்து பிடித்து வந்து இந்த ஆலயத்தின் முன்பாக நிறுத்தினால் இந்த ஆலயம் நிற்கும். மகா கும்பம் செய்ய வேண்டும். ஆமா ஆமா. ஆலயத்தின் முன்பாக வன்னிமரத்தை கொண்டு வந்து மகா கும்பாபிஷேகம் செய்தால் தெரிவித்த பிரகாரம் வடக்கே வானவட்டம் சென்று வன்னிமரத்தை கொண்டு வருகிறேன். ஆனால் இடையூறில் எனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் எனக்கு அறுபுரிய வேண்டும். அதானே உனக்கு ஏதாவது ஆபத்து வருவது போல தெரிந்தது என்றால் இந்த தாயாருக்கு அங்கார சூபியை நீ மனதிலே நிறுத்திக் கொள். இதோ பஞ்சாட்சரம், இதோ
கல்வி காத்தினாகப்பட்ட புத்துப்பட்டு வழியாக சென்று கொண்டிருக்க புத்துப்பட்டு ஐயனாரப்பன் சபையார்